சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கேள்வி. எனக்கு வாழ்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது. ஒவ்வொரு சம்பவமும் எனக்கு தப்பாகவே படுது. என் வாழ்க்கையை ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கன்ட்டு ஒரு அன்பு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இந்த பாடல் ஒரு திரைப்பட பாடல்னாலும் இந்த பாடலை நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்கலாம். நம்ம பார்க்குறத கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம லைஃபோட பாதை கரெக்டாக போயிட்டுருக்கோம். லைஃபோட பாதை கரெக்டாக போச்சுன்னா லைஃபோட பர்பஸை நம்ம அச்சீவ் ஆகிடும். அதுதான் கதவு திறக்கும். கதவு திறந்த உடனே காட்சி கிடச்சிரும். நம்ம வாழ்க்கையோட பிறவி பயனையை அடைஞ்சிடலான்றது பார்வையில் இந்த பாடலை நீங்கள் பார்க்கணும். அப்போது லைஃப்பில் நம்ம பார்க்குறது என்ன பிரச்சனைன்னா, நம்ம நெகட்டிவாக பார்த்தோன்னா அது நெகட்டிவாக தான் தெரியும். நம்ம பாசிட்டிவாக பார்த்தோன்னா பாசிட்டிவாக தெரியும். உள்ள பதிவு தான் அது. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஒரு சுச்சுவேஷனாக எடுக்கணும். மொதல் விஷயம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், நான் என்ன பண்ணலான்ட்டு. இதை இன்னும் விளக்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு தினம் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு போவாராம். ஒரு நாள் குளிச்சுட்டு போகும்போது மாடியிலேருந்து அப்போ தான் ஒருத்தர் வாயை கொப்பளிச்சுட்டு துப்பும் போது கீழே அந்த குரு இருக்கிற பக்கம் துப்பிடுவார். துப்பிடுவோம் பயந்துருவாராம். ஆனால் அது அந்த குரு திட்டமும் இல்லையா ஒன்றும் இல்லையா. திருப்பியும் போயிட்டு அந்த ஆற்றுல போய் தண்ணியில் குளிச்சுட்டு அந்த ஆற்று தண்ணியில் குளிச்சுட்டு திருப்பி வருவாராம். இந்த வாட்டி இவருக்கு என்னது வாட்டி திட்டலையே, இந்த வாட்டி திட்டுவாரான்னு பார்க்கலான்ட்டு ரெண்டாவது வாட்டி வேணுன்ட்டே வாயில் தண்ணி வச்சு துப்புவார் அந்த குரு மேலே. திருப்பியும் இந்த குரு அமைதியாக இருந்துட்டு ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வருவாராம். சரி, இப்போ நான் கோபத்தோட உச்சிக்கே கொண்டு போயிடலாம் சொல்லிட்டு மூணாவது வாட்டியும் துப்புவாராம். மூணாவது வாட்டியும் அந்த குரு அமைதியாக போய் குளிச்சுட்டு வருவாராம். நாலாவது வாட்டி அந்த துப்புனவருக்கு கோபத்தோட உச்சிக்கே போயிடுவாராம். என்னடா அது, என்ன பண்ணாலும் கோபப்படும், கீழே உனக்கு என்ன அறிவே இல்லையா, இத்தனை வாட்டி பண்ணுறேன், ஒரு கோபம் கூட வரமாட்டேங்குதே சொல்லிட்டு இது பண்ணுவாராம். அப்போது அந்த குரு சொல்லுவாராம், நான் ஒவ்வொரு வாட்டி இதே மாதிரி என் மேலே இதை மாதிரி நீங்கள் துப்பும் பொழுது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மேலே இப்படி விழும்பொழுது நான் எனக்கு என்ன நினைப்பேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஆற்றில் குளிக்கும் பொழுது இறைவனோட சிந்தனையிலேயே நான் சில நல்ல ஒரு ப்ரேயரோடு நான் குளிப்பேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த வாய்ப்பை நோக்கி நான் போயிடுறேன். அதனால் நீங்கள் பண்ண சம்பவம்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அந்த சம்பவத்தினால எனக்கு நான் இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் போய் குளிச்சிடுறேன்னு ஒன்று. நீங்கள் பண்ணுறது அந்த நோக்கமோ அந்த செயலோ என்னை பாதிக்கலை. மாறா நீங்கள் பார்த்தீங்களா கோபத்தோட உச்சிக்கே போயிட்டீங்க சொல்லிட்டு அந்த குரு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாராம். இதை பார்த்தோன்னே தான் அவர் பண்ணவருக்கு நிலவரமா, நான் பார்க்குற பார்வையே வேறையாக இருக்குது, அந்த குரு பார்க்குற பார்வையே வேறையாக இருக்குன்ட்டு. அதுதாங்க நம்ம லைஃப்பில் நம்மளும் பண்ண வேண்டியது. நம்ம பார்க்குற பார்வையை நேர்பார்வையாக வச்சுக்கணும். அதை மறைப்பார்வையாக, அதை மறைமுகமாக வேறு விதமான சிந்தனைகளுக்கு நம்ம கொண்டு போகிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். எப்போவுமே லைஃப்பில் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனவங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் இப்படி நடக்கும்போது ஐயோ இது நடந்துச்சே நீங்கள் விட்டு பாருங்கள், அதுதான் மனசு உங்களை பிடிச்சி உங்களை போட்டு பாடாப்படுத்தும். இல்லை இது எனக்கு கொடுத்த நிலைமைன்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு தெம்பு பறக்கும். ஏன்னா அப்போ நிலைமைன்னு நினைக்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொண்டு வந்துட்டாலே நமக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னையிலேருந்து இந்த தருணத்துலேருந்து இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் நல்லது பண்ணு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பாருங்களேன், உங்கள் லைஃப் மாறும்.
அப்படி மாறுறதுக்கு நான் கேரண்டி தரேன். அந்த மாறுதல் உங்களுக்கு வேணும். இது சொல்கிறதுக்கு தகுதியானவன் இந்த அனுபவத்தில் உள்ளவன். நம்ம இறையருள்ள, இது கர்வத்தில் கிடையாது, இறையருள் குருவருள்ள இது சொல்கிறதுக்கு நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதனால் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சுச்சுவேஷனாக எடுத்து பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதோடு சேர்ந்து கொஞ்சம் தியானம், யோகாசனம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த புரிதல் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அப்படி நீங்கள் பண்ணலாம். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.